ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாஷ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெட்மி பிராண்டோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இதை பற்றி நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் ரெட்மி என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் எம்ஐயோட ஒரிஜினல் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்ட் அருகில் எம்ஐயோட அசசரிஸ் அண்டு மொபைல்ஸ் அண்டு டிவி அப்படிங்கிற எல்லாமே இந்த ஷோரூமில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எந்த இடம் அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ரெட்மியோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6GB RAM ப்ளஸ் 64GB இன்டர்னல் கொண்ட ஃபோன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,999 ருபீஸ். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட்மி இதை சாம்பியன் கோல்ட் அப்படிங்கிறாங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். மொபைலை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கான கேஸ் அண்டு வாரண்டி கார்டு அண்டு மேனுவல் கார்டு, அப்புறம் சிம் எஜெக்டிவ் பின் போன்றவை இருக்குது. எப்போதும் ரெட்மி கொடுக்குற அதே குவாலிட்டியில் தான் இந்த கவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மொபைலை வாங்க எடுப்போம். மொபைல் பார்த்திங்கன்னா இது ஒரு சாம்பியன் கோல்டு அப்படிங்கிறாங்க. இது ஒரு கோல்டும் இல்லை ஒயிட்டும் இல்லை, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த தடவை ரெட்மி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க ராப்லேருந்து வெளில மொபைல் எடுப்போம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான், நல்ல ஒரு ஷைனிங் டிசைனில் இந்த தடவை ரெட்மி கொடுத்துருக்காங்க. நோட் 9 ப்ரோக்கும் நோட் 9 ப்ரோ மேக்ஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இதில் கொடுத்துருக்க கேமரா அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். இந்த மொபைலுக்கான ஷார் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.8ம் பாடிக்கு 0.47ம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த மொபைலுக்கான 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்ட இந்த அடாப்டரை இந்த தடவை ரெட்மி கொடுத்துருக்காங்க. இது நோட் 9ல் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 18 வாட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது 18 வாட்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. இதில் 33 வாட்ஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்டோட இந்த அடாப்டரை ரெட்மி எடுத்து வந்திருக்காங்க. இதோட பார்த்தோன்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் இன்சைடில் ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை பற்றி ஃபிசிக்கல் ஓரியன்டட் என்னன்னு பார்ப்போம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் அண்டு ஸ்பீக்கர், அப்புறம் ப்ரைமரி மைக், அப்புறம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்தோன்னா சிம் போடுறதுக்கான ட்ரை கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தோன்னா ஐஆர் பிளாஸ்டர், அப்புறம் செகண்டரி நாய்ஸ் கேன்சலர்ஸ் மைக் கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் வருது. இதில் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5ஆல் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2400x1080 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்கிறனால ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்கும். இது ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான், இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டியில் இந்த தடவை ரெட்மி எடுத்து வந்திருக்காங்க. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கொடுத்துருக்கனால ஐபிஎஸ் எல்சிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 400 nits வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரீடிங் மோட், சன்லைட் மோட் போன்றவை இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கான ஓஎஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் 11 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 பேஸ்டில் வருது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பார்ப்போம். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 4 கேமராவோட வருது. இதில் பிரைமரி கேமரா ஒன்று பார்த்தோன்னா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது f1.89 அப்ராச்சரில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் இருக்குது. இது அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. இது f2.2 அப்ராச்சரில் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் இருக்குது. இது ஒரு மேக்ரோ கேமரா. நாலாவது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகாபிக்சல் டாட் டிஸ்பிளே அப்படிங்கிறாங்க ரெட்மி. ஃபோட்டோ நல்லாவே கிளாரிட்டியாக இருக்குது. நம்ம சாம்பிள் ஃபோட்டோ என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 720G தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM கொடுத்துருக்கனால இந்த ப்ராசஸர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்கனால மொபைல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 209 கிராம்ஸ் தான். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 33 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக நான் வந்து டெஸ்ட் பண்ணலை. நான் வந்து ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி என்னென்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இதுதான் ரெட்மியோட Note 9 Pro Maxோட அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து ஃபுல்லாக என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலம் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.